ரஷ்யாவுக்கு எப்படி தப்பினார் சிரிய ஜனாதிபதி? வெளிவந்தன தகவல். சிரியாவில் கிளர்ச்சி படைகள் தலைநகரை கைப்பற்றும் முன்பே அந்நாட்டின் ஜனாதிபதி பஷார் அல் ஆசாத் அங்கிருந்து தப்பி ரஷ்யாவுக்கு சென்றடைந்தார். எனினும் அவர் சென்ற விமானத்துடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் அவரது விமானம் விபத்துக்குள்ளாகியிருக்கலாம் அல்லது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி அவர் பத்திரமாக ரஷ்யாவில் தரையிறங்கியுள்ளார். இந்த நெருக்கடியான சூழலில் அவர் எவ்வாறு ரஷ்யா சென்றடைந்தார் என்ற தகவலை ரஷ்ய உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த நவம்பர் இறுதியில் ஜனாதிபதி ஆசாத்துக்கு எதிராக மிகப்பெரிய போரை HTS கிளர்ச்சி குழு தொடங்கியது. ஆசாத் படையில் இருந்த பல்வேறு ராணுவ தளபதிகள் கிளர்ச்சி குழுவுடன் ரகசியமாக கைகோர்த்தன. இதன் காரணமாக அலப்போ உள்ளிட்ட நகரங்களில் கிளர்ச்சி குழு வீரர்களுடன் ராணுவ வீரர்கள் போரில் ஈடுபடவில்லை. தீவிர போரை தொடங்கிய 13 நாட்களில் தலைநகர் டமாஸ்கஸை கிளர்ச்சி குழுக்கள் சுற்றி வளைத்தன. அங்கும் ஜனாதிபதி ஆசாத் படை வீரர்கள் போரில் ஈடுபடவில்லை. இதனிடையே துருக்கி, ரஷ்யா, ஈரான் நாடுகளில் மூத்த அதிகாரிகள் கட்டார் தலைநகர் தோஹாவில் கடந்த 7ஆம் தேதி முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினர். கிளர்ச்சி குழுக்கள் சார்பில் துருக்கி அதிகாரிகளும் ஜனாதிபதி ஆசாத் சார்பில் ரஷ்யா, ஈரான் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டது. ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகி ஆசாத் பத்திரமாக வெளியேற கிளர்ச்சி குழுக்கள் ஒப்புக்கொண்டன. இதேபோல் சிரியாவில் லடாக்கியாவில் உள்ள ரஷ்ய கடற்படை தளம், சிரியாவின் கிமைமென் பகுதியில் உள்ள ரஷ்ய விமானப்படை தளம் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று கிளர்ச்சி குழுக்கள் உறுதியளித்தன. இதைத் தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி நள்ளிரவில் சிரிய ஜனாதிபதி ஆசாத் டமாஸ்கஸில் உள்ள தனது மாளிகையிலிருந்து லடாக்கியாவில் உள்ள ரஷ்ய கடற்படை தளத்துக்கு ரகசியமாக சென்றார். அங்கிருந்து கடந்த 8ஆம் தேதி சிறப்பு விமானம் மூலம் அவர் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை சென்றடைந்தார். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாகவே ஜனாதிபதி ஆசாத்தின் மனைவி அஸ்மா மற்றும் 2 மகன்கள், ஒரு மகள் ஆகியோர் ரஷ்யாவில் தஞ்சமடைந்து விட்டனர். தற்போது ஜனாதிபதி ஆசாத்தும் அவரது குடும்பத்தினரும் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர் என்று ரஷ்ய உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆஸ்திரேலியாவில் உள்ள ரஷ்ய தூதர் உலினோ கூறும்போது, சிரிய ஜனாதிபதி ஆசாத்துக்கு மனிதாபிமான அடிப்படையில் ரஷ்யா அடைக்கலம் அளித்துள்ளது. எங்களது நண்பர்களை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று தெரிவித்தார். ரஷ்ய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மரியாம் கூறும்போது, விமான விபத்தில் ஆசாத் உயிரிழந்து விட்டதாக மேற்கத்திய ஊடகங்கள் பொய்களை பரப்பின. இதற்காக மேற்கத்திய ஊடகங்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றும் தெரிவித்தார்.